நம்மளுக்கு மனசு சரியாகாத போது நம்ம என்ன நினைக்கிறோம்? யாராவது நம்மளுக்கு அதெல்லாம் பேச மாட்டாங்களா? ஏதாவது பார்த்து நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கலாமா? அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த எதிர்பார்ப்பு வந்து தவறு கிடையாது. ஆனா, அதில என்ன உண்மை இருக்கு அப்படின்னா, அவங்க குடுக்கும்போது நமக்கு நல்லா இருக்குது. அவங்க அத செய்யும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல என்ன வந்து ஆறுதல் படுத்துது. ஆனா அது வந்து ஒரு டெம்பரரி தான். தற்காலிகமான ஒரு ரிலீஃபே தவிர, ஆனா என்னையே நான் வந்து செல்ஃப் மோட்டிவேட் நானே என்ன மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். நானே எனக்கு ஊக்கம் உற்சாகம் குடுத்துட்டேன் அப்படின்னா, உள்ளுக்குள்ளருந்து எனக்கு ஒரு எனர்ஜி வருது இல்லையா? அது வந்து ரொம்ப சக்திசாலியான ஒரு எனர்ஜி. அது வந்து எப்பவுமே இருக்கு. ஒரு பெர்மனன்ட் அது. மற்றவங்கள நம்பி கிடையாது. ஸோ அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஹவ் டூ மோட்டிவேட் யுவர் செல்ஃப். எப்படி வந்து உங்கள நீங்களே ஊக்கம் உற்சாகமா வச்சுக்கிறது. முதல்ல வந்து ஏன் மோட்டிவேஷன் போயிடுது? ஏன் ஊக்கம் உற்சாகம் போயிடுது? ஏன் மனசு உடைஞ்சு போயிடுது? இல்ல ஏன் மனசு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆறுதல எதிர்பார்க்குது? இல்ல யாராவது என்ன கேட்ட கொஞ்சம் நல்லதா 4 வார்த்தை பேசுங்க அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம்? இல்ல என்ன வந்து நல்ல விஷயங்கள சொல்றோம் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பர்ன் அவுட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டயர்ட் ஆயிடுறோம். ஏன்னா நெகட்டிவிட்டி கேட்டு கேட்டு டயர்ட் ஆயிடுறோம். இல்ல யார்கிட்டயாவது சண்டை வந்துச்சு அப்படின்னா, அதனால கூட என்ன ஆயிடுது? நம்ம மனசு சோர்ந்து போயிடுது. இல்ல யாராவது நம்மள திட்டிட்டாங்க அப்படின்னா, அப்பயும் மனசு சோர்ந்து போயிடுது. இல்ல நம்ம நெனச்ச காரியம் நடக்கல அப்படின்னா, அதுவும் சோர்ந்து போயிடுது. இல்ல மத்தவங்கள கம்பேர் பண்ணி நம்மளோட அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்களே, நம்ம நல்லா இல்லையே, அவங்க லெவலுக்கு நம்ம வரலையே அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது, அப்போ ஒரு துக்கம் வருது. இல்ல அப்போ மனசு வந்து சோர்ந்து போயிடுது. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? என்னடா வாழ்க்கை அப்படின்னு நம்ம இருக்கிறோம். இல்ல நம்மளுக்கே வந்து நம்ம சரியில்லையோ, நம்ம இன்னும் நல்லா செய்யணுமோ, எனக்கு இவ்வளவுதான் என்னோட பாக்கியமா, இவ்வளவுதான் என் தலையெழுத்தா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? ரொம்ப கொஞ்சம் நெகட்டிவாவும் நம்ம வந்து சோர்ந்து போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம எதிர்பார்க்கிறோம். யாராவது ஒருத்தர் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அது கிடைச்சதுன்னா ஓகே. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல கிடைக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பார்த்து கிடைக்கலாம். நல்ல விஷயம். ஆனா, நம்ப எப்பவுமே மத்தவங்கள எதிர்பார்த்துட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். மத்தவங்க சொன்னா தான் நான் சந்தோஷமா இருப்பேன். மத்தவங்க என்கிட்ட சொன்னா தான் நான் மோட்டிவேட் ஆவேன் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, அது வந்து நம்ம திருப்பி டிபெண்டன்சில தான் வரும். ஏன்னா மத்தவங்கள நம்பி தான் நம்ம வாழ்ற மாரி இருக்கு. ஏன்னா ஒரு வேளை கிடைக்கலன்னா, யாருமே இல்ல அப்படின்னா, இன்டர்நெட்டே வேலை செய்யலன்னா என்ன பண்றது? ஸோ அதனால தான் நம்ம வந்து இந்த கலை இது வந்து ஒரு ஹியூமன் ஸ்கில்லுன்னு சொல்லலாம். இது ஒரு லைஃப் ஸ்கில். இதுலேருந்து ஒரு கலை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு கலையை நம்ம வந்து கற்றுக்கணும். இந்த கலை என்ன அப்படின்னா, என்ன நானே ஊக்குவிச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து ப்ராப்ளம் வந்தால் மட்டும் போய் என்கிட்ட பேசக்கூடாது. எப்போவுமே நான் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். செல்ஃப் டாக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை செல்ஃப் டயலாக். நம்மக்கிட்டே நம்ம பேசணும். நம்மக்கிட்டே நம்ம பேசும்போது என்ன ஆகுதுன்னா பாசிட்டிவாக பேசுவோம். இல்லை அது நெகட்டிவாக மனசு நெகட்டிவாக சொல்லும்போது அதுக்கு நம்ம பாசிட்டிவாக சொல்லணும். ஏன்னா நம்ம நிறைய கேதர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா? நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் கேதர் பண்ணி வச்சுருப்போம். உங்கள் லைஃப்லேருந்தே உங்களுக்கு அனுபவங்கள் நிறைய இருக்கும். அது நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மனசு சோர்வடையும் போது நம்மளே அதுக்கு செல்ஃப் டாக் பண்ணி சொல்லலாம். இல்லை எல்லாம் சரியாயிடும். நான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ நல்லா செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்கள். எனக்கு அந்த சக்தி இருக்கு. நம்ம மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. நம்ம லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படின்னு என்ன பண்ணலாம்? கொஞ்சம் செல்ஃப் டாக் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மனசு வந்து அது தானா ட்ரெயின் ஆகும். 1. 2வது எல்லா ஃபீலிங்கும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? போயிட்டு அட்டெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில டைம்ஸ் ஃபீலிங்ஸ் வரும். கஷ்டமா இருக்கும். அது போயிடும். சில டைம்ஸ் வந்து கோவம் வரும். அது போயிடும். எல்லாத்தையும் போய் நான் வந்து ஏன் கோவப்பட்டீங்க? ஏன் எல்லாத்தையும் போய் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. குட்டி, குட்டி விஷயங்கள்லாம் கூட நம்ம என்ன பண்ண வேண்டாம். ரொம்ப ஃபீலிங் வருதேன்னு ரொம்ப ஃபீலிங்குள்ள டீட்டெயில்டா போனோம்னா, அது ஒரு பெரிய கதை சொல்லும் நம்மளுக்கு. ஏன் கோவப்பட்டேன்னா, இப்படி இவங்க பண்ணாங்கல்ல, அவங்க இத சொன்னாங்கல்ல, இத செஞ்சாங்கல்ல, அப்படியே ஒரு ஹிஸ்ட்ரி. இப்ப மட்டும் ஹிஸ்ட்ரி இல்ல. பழைய ஹிஸ்ட்ரி, நேத்து சொன்னது, இன்னைக்கு சொன்னது, இல்ல 10 வருஷம் முன்னாடி சொன்னது, எல்லாம் சேர்த்து அது ஒரு கதை சொல்லும் மனசு. அந்த கதையை நான் நம்பிட்டு இருந்தேன் அப்படின்னா, நான் இன்னும் துக்கம் அடைவேன். இன்னும் எனக்கு மோசமா இருக்கு. இவ்ளோ பிரச்சனை இருக்கா எனக்குன்ட்டு. சம்டைம்ஸ் வருதா, எரிச்சல் வருதா, விட்டுறணும். வந்தது போச்சு. துக்கம் வருதா, வந்தது போச்சு. அவ்வளோதான். அது ரொம்ப பெருசா என்ன பண்ணணும், நோண்டி நோண்டி கேட்கக்கூடாது. செல்ஃப் டாக் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப டீட்டெயில்டா அதுகிட்ட போய் கேட்டுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க மனசுகிட்ட. மனசு வந்து அது ஒரு கதை சொல்லும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கதைகளை மனசோட கதைகளை ரொம்ப போகக்கூடாது. நம்ம ஆத்மா ரொம்ப சக்திசாலியா இருக்கும். நான் ரொம்ப பவர்ஃபுல். என்னோட மனசு என்னோடது. என்னுடைய மனசு என்னோட கண்ட்ரோல். என்னோட மனசு அது யாரோட மனசு கிடையாது. என்னோட மனசு. ஸோ இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏன்னா நாங்கள் பிரம்மகுமாரிஸ்ல இது சொல்லுவோம். நம்ம ஆத்மா, நம்ம எல்லாரும் ஒரு ஆத்மாக்கள். அந்த ஆத்மாக்குள்ள நம்ம மனசு இருக்கு. அதாவது யோசிக்கக்கூடிய சக்தி இருக்கு, புத்தி இருக்கு. புத்தி தான் நம்மளுக்கு ரைட் ராங் சொல்லி கொடுக்கும். அப்புறம் நம்மளோட நேச்சர் இருக்கு, சுபாவம் இருக்கு. இது 3 தான் நம்ம ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்குள்ளே இந்த 2 வாய்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வாய்ஸை டீல் பண்றது தான் ஹோல் ஜெர்னியே. நம்ம வாழ்க்கையோட பயணமே இதுதான். ஸோ இந்த 2ம் சிங்க் ஆயிடுது அப்படின்னா, சிங்க் ஆகி பாசிட்டிவா இருந்ததுன்னா நமக்கு வெற்றி. இது 2ம் சிங்க் ஆகாம மனசு ஒன்று சொல்லுது, புத்தி ஒன்று சொல்லுது அப்படின்னு தான் நம்மளுக்கு பிரச்சனை. ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்குறோம். செல்ஃப் மோட்டிவேஷன். 3வது விஷயம், உங்களை நீங்கள் பாராட்டணும். அதுக்கு நம்ம ஒரு புக் வச்சுக்கலாம். நீங்கள் எப்பெல்லாம் வெற்றி அடைஞ்சிங்களோ உங்கள் லைஃப்பில், எதெல்லாம் நீங்கள் சாதிச்சிங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்ததோ அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கீங்க. அதை நீங்கள் சாதிச்சிருக்கீங்க. அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. வெற்றி தோல்வி இல்லை, அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணதே. ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. இல்லை ஒரு உறவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? நிறைய விஷயம் கற்றுக்கிட்டீங்க. அதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. மெயின் பாயிண்ட்ஸ், நான் என்னெல்லாம் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, அதை நீங்கள்
வந்து சோர்வடையும் போது அடுத்து படிக்கலாம். ஓ! நான் இவ்ளோ செஞ்சிருக்கேனா? ஏன்னா சம்டைம்ஸ் மனசு மறந்துரும். நம்மளே மறந்துருவோம் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம யாரு என்ன? சம்டைம்ஸ் அந்த மோடுக்கு போம்போது நம்மளுடைய பவர் எதுவுமே நமக்கு ஞாபகம் இருக்காது. நம்மளோட பலம் எதுவுமே நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது. ஸோ அப்ப அந்த டைரி போய் நீங்க படிச்சீங்கன்னா, அது உங்களுக்கு என்ன ஞாபகம்? ஓ! இதெல்லாம் நம்ம செஞ்சிருக்கோமா? எனக்குள்ள தான் இருக்கு அந்த சக்தி அப்படின்னு என்ன பண்ணுவோம்? அத நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷனா நம்மளுக்கு வரும். அப்ப நம்ம சரியாயிடும். ஸோ 4வது விஷயம் என்னன்னா, மனசுக்கு இதே சொல்லியிருக்கேன். இது எல்லாமே டெம்பரரி. எந்த ஃபீலிங்கும் டெம்பரரி. எந்த பிரச்சனையும் டெம்பரரி தான். எல்லாமே லைஃப்ல வந்து வரும், போகும். ஸோ இத நம்ம கான்செப்ட் எப்படி நம்ம மனசுக்கு சொன்னோம். மனசுக்கு கதை சொன்னோமோ, இந்த மாரி மனசு கதைலாம் ரொம்ப நம்பக்கூடாது. அத வந்து அப்படியே விட்டுறணுன்ட்டு. அதே போல தான் நம்மளுடைய லைஃப்ல வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸும் வரும், போகுமே தவிர, நம்ம அத ரொம்ப யோசிச்சு, ஓ! இப்படியே தான் இருக்குமா? அப்படியே தான் இருக்கும். மனச வந்து பயன்படுத்தக்கூடாது. ரொம்ப பயன்படுத்திட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? அப்ப அதுக்கு மோட்டிவேஷன் குறைஞ்சிரும். ஸோ அதனால நம்மள மோட்டிவேட் பண்ணணும். அத ஓகே நம்மளால முடியும். எல்லாம் ஹேண்டில் பண்ணலாம். எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணலாம். நல்லதையும் ஹேண்டில் பண்ணலாம். கெட்டதையும் ஹேண்டில் பண்ணலாம். என்னால முடியும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கான்ஃபிடன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் மோட்டிவேட்டடா இருக்க முடியும். ஸோ கான்ஃபிடன்ஸ், மோட்டிவேஷன், நம்பிக்கை இது எல்லாமே கனெக்டட். ஸோ 5வது விஷயம் என்னன்னா, நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்ம ஏன் மனசுடைஞ்சு போயிடுறோம்னா, நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். எனக்கு உடனே இது வேணும். நான் எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் இல்ல அப்படின்னா, அந்த வேலையே வேஸ்ட் ஆயிடுச்சு. டைமே வேஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வேஸ்ட்டு. நம்ம என்ன பண்றோம்? உடனே நம்மள வந்துட்டு புஷ் பண்ணிடுறோம் கீழ. அத பண்ணக்கூடாது. இல்ல மத்தவங்களையும் அந்த மாரி என்ன பண்ணிடுறோம்? புஷ் பண்ணிடுறோம். உதிரி தள்ளிருவோம். எதுவுமே யூஸ் இல்ல. இது என்ன பலன் அப்படின்ட்டு. ஆனா சம்டைம்ஸ் நம்ம இத புரிஞ்சுக்கணும். அந்த எஃபர்ட் நம்ம போடக்கூடிய அந்த நம்ம என்ன முயற்சி செய்றோமோ, அந்த முயற்சிக்குன்னு ஒரு ரிட்டர்ன் இருக்கு. அந்த முயற்சிக்கு ஒரு ரிவார்ட் இருக்கு. உடனே ரிவார்ட் கிடையாது. காரியத்துக்குன்னு ஒரு ரிவார்டு, முயற்சிக்குன்னு ஒரு ரிவார்ட். ஸோ அந்த முயற்சி நான் இவ்ளோ முயற்சி செஞ்சிருக்கேன் இல்லையா? இவ்ளோ மாற்றம் கொண்டு வந்திருக்கேன் இல்லையா? இவ்ளோ விஷயங்கள் நான் செஞ்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு பலன் இருக்கு. ஸோ அத நான் ஞாபகம் வச்சுக்கணும். கர்ம கணக்குல வந்து நம்ம செய்யக்கூடிய முயற்சிக்கு கூட ஒரு பலன், அந்த காரியத்துக்கு ஃபைனல் பலன் இருக்கு. அந்த காரியத்தோட ஃபைனல் பலன் என் கையில இல்ல. ஏன்னா நெறைய விஷயங்கள் அதுல கால்குலேட்டடா இருக்கு. ஆனா முயற்சி, என்னோட முயற்சி, அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கு. ஸோ இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் வெற்றி அடையல. எல்லாருமே அவங்க எஃபோர்ட் போட்டீங்க. ஆனா ப்ராஜெக்ட் வெற்றி அடையல. ஆனா நீங்க போட்ட முயற்சிக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும். அது வந்து அந்த ப்ராஜெக்ட் மூலமா தான் கிடைக்கணும்னு அவசியம் இல்ல. எப்படி வேணா கிடைக்கலாம். ஸோ இத நம்ம நெனச்சோம் அப்படின்னா, நம்ம மோட்டிவேட்டடா இருக்க முடியும். நம்ம என்ன நெனைக்கிறோம்? ஃபைனலா இருக்கறத நெனைக்கிறோம். ஸோ அத விட்டுறணும். உங்க முயற்சிக்கு நீங்க வந்து மரியாதை குடுங்க. மத்தவங்க முயற்சிக்கு மரியாதை குடுங்க. நம்பணும். நம்ம நம்பிக்கை வைக்கணும். எனக்கு எல்லாமே சரியாகும். எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும். அப்படின்னு நம்ம நம்பிக்கை வச்சோம்னா, கண்டிப்பா மோட்டிவேட்டடா இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.